வணக்கம் சொந்தங்களே, இது ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம அல்வா செய்யலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம். வடிகட்டி திப்பி தனியாக பால் தனியாக. பாதாம் லைட்டாக நம்ம வறுத்து 2 டம்ளர் ஸ்வீட் கார்ன் பாலுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் பால் சேர்த்துக்கலாம். நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் கார்ன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சுவையான ஸ்வீட் கார்ன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம்.